வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தெய்வ அறிவே திருந்திய அறிவாம், உய்யும் நல்வழி உள்ளுணர் தவமே, செய்யும் வினைகளை சீரமைத்திட வருவாய் அருள்வாய் குருவே என குருவின் மலரடி பணிந்து இன்று இரண்டாம் பிறப்பு என்றதொரு நிலையில் சிறிது சிந்தனை செய்வோம். முதல் முறை பிறந்து விட்டோம், பிறந்ததனால் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எப்படி? வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தோம் அப்படின்ற ஒரு பாடல்ல சொல்கிறாங்க. தந்தையின் வித்துப்பையில் 2 மாதங்கள் வளர்ச்சி பெற்று, பின் தாயின் கருப்பையில் 10 மாதங்கள் வளர்ச்சி பெற்று, இறைநிலையால் வகுக்கப்பட்ட ஒரு நாள் இந்த உலகில் நாம் பிறப்பெடுக்கிறோம். பிறக்கும் போதே அனைத்து உடல் உறுப்புகளும் சிறிய நிலையில், மிகச்சிறிய நிலையில், தலைமுடி, கை காலின் நகம் உட்பட அனைத்தும் படைக்கப்பட்டு, ஆனால் அவற்றை செயல்படுத்த, மேலும் வளர்ச்சி பெற செய்ய அதற்கான உயிர் சக்தியை நம் தலை உச்சியிலேயே வைத்து ஒரு இனிய பொக்கிஷமாக இறைநிலை நம்மை அனுப்பியுள்ளது. அந்த தலை உச்சியிலுள்ள உயிராற்றல் வெளியிலுள்ள வான்காந்த ஆற்றலை அதிகமாக கிரகித்து, அதாவது உள்வாங்கி உடல் உறுப்புகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக வளர்ச்சி பெறுகின்றன. கிட்டத்தட்ட ஒரு 14-15 வயதில் உடல் வளர்ச்சி உறுப்புகள் அனைத்து வளர்ச்சியும் முற்று பெற்று, முடிவில் அந்த உயிர் சக்தி முதுகுத்தண்டின் அடிபாகமாகிய மூலாதாரத்தில் வந்து சேர்ந்து விடுகிறது. அப்பொழுதுதான் ஆண்களுக்கு குரல் மாறுதல், பெண்களுக்கு பூப்பு அடைதல் என்றதொரு நிகழ்வு ஏற்படுகிறது. இந்த உடல் வளர்ச்சி முற்று பெற்றதும் மன வளர்ச்சி அதிகமாகி மனிதன் தன்னை அறிதல் என்ற நிலையில் தான் யார், எங்கிருந்து வந்தோம், எனது மூலம் என்ன என்று தனது 6வது அறிவை விரித்து சிந்தனா சக்தியில் ஆராய்ச்சி அறிவால் தேடுதல் நடக்கும்போதுதான் குரு என்பவர் இடம், காலம், சூழ்நிலை இவற்றிற்கேற்ப நம்மிடம் வருகிறார். இதைத்தான் அருள் தந்தை அவர்கள் உன்னையோ கடவுளையோ அறியவென்றால் ஒரு குறுக்கு வழியுண்டு, தன்னை உணர்ந்து தன் நிலையில் தனித்து வாழும் தனிக்கருணை வடிவான குருவை அடைந்தால் அப்படின்னு ஒரு பாடல்ல சொல்கிறாங்க. அத்தகையதொரு குருவை அடைந்து போது அவர் என்ன செய்கிறார்? நமக்கு இந்த மூலாதாரத்திற்கு கீழே வந்துச்சுல்லங்க உயிராற்றல், அதை மீண்டும் மேல் எழுப்பி ஆகினை, துரியம், துரியாதீதம் என்று படிப்படியாக எழுச்சி பெறச் செய்கிறார். இதுவே இரண்டாம் பிறப்பு, கருவை மாற்றி அமைத்தல். தாய் தந்தை மூலம் முதல் பிறப்பு, குருபிரான் மூலம் இரண்டாம் பிறப்பு எடுத்திருக்கிறோம் நாம் அனைவரும். இதுவே ஞானம் பெறுவதற்கு, முக்தி அடைவதற்கான வழி என்கிறார்கள் அனைத்து மதத்திலும். இவர்களைத்தான் இரு பிறப்பாளன், அதாவது சான்ஸ்கிரிட்டில் த்வைஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மாற்றி பிறத்தல் என்றும் கூறுகிறார்கள். குருவின் துணையுடன் இறைத்தன்மையிடம் 2வது பிறப்பு எடுத்தல். இதைத்தான் சன் ஆஃப் காட், தேவனின் மகன் அப்படின்னு கிறிஸ்தவம் கூறுகிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர் ஜான் நிக்கோடாமஸ் என்பவருக்கு கூறுகிறார், வெரி ட்ரூலி ஐ டெல் யூ, நோ ஒன் கேன் see the kingdom of God unless there are born again அப்படின்னு. ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்கிறார்.
மேலும் ஒரு வாசகத்தில் கூறுறாருங்க, ஒரு மனிதன் நீராலும் ஆவியாலும் இருமுறை பிறக்க வேண்டும் என்கிறார். நீரால் அதாவது நீர்ப்பையில் இருந்து முதல் பிறப்பு, ஆவியால் குருவின் ஆற்றலால் தீட்சை என்ற முறையில் இரண்டாவது பிறப்பு. குரு தனது தவக்கணல் மூலம் நமது குண்டலினி சக்தியை மேலெழுப்பி புருவ மத்தியில் கொண்டு சென்று அங்குள்ள ஞானக்கண்ணை திறந்து மேலும் மேற்கொண்டு சென்று நம்முடைய தலை உச்சியில் அதை மாற்றி அமைக்கிறார். இதுதான் தீட்சை என்று சொல்கிறோம். இந்த வகையில் இரண்டாம் பிறப்பு எடுத்திருப்பவர்கள் இந்த தீட்சை என்ற குருவினது விரல் பட்டவுடனே ஆங்கோர் குறுகுறுப்பும் சிறு உணர்வும் அறிவிற்கு எட்டும். ஒருமையுடன் உற்று உற்று உணர்ந்து வந்தால் உள்நாட்டமே உனக்கு பழக்கமாகும், பேரின்ப எல்லை காண்பாய் அப்படின்னு அருள் தந்தை அவங்க சொல்கிறாங்க. நாமும் அத்தகையதொரு பேரின்ப நிலையை அடைய இந்த இரண்டாம் பிறப்பு என்றதொரு நிலையை அடைந்துள்ளோம். அத்தகையதொரு பாக்கியம் தந்த நமது குருபிரான் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பாதம் பணிந்து பயிற்சி, முயற்சி, தொடர்ச்சி என்ற நிலையில் நமக்குள்ளும் ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட நாம் அனைவரும் முயன்று கொண்டே இருப்போம் என்று கூறி இந்த சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.